நம்ம வீட்டு தோட்டத்துல உள்ள சப்போட்டா மரங்க. இந்த மரம் நட்டு சுமாரா ஒரு 7 வருஷம் இருக்குன்னு நெனைக்கிறேங்க. ஆனா வச்சு 1 வருஷத்துல இருந்தே காய்கள் வந்து குடுத்துட்டு தாங்க இருக்கு. காய்கள் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. முதல்லலாம் நெறைய காய்கள் வருங்க. இப்ப எல்லாம் இந்த மரத்த சுத்திலும் கொய்யா மரம், எலுமிச்சை, சீத்தா மரம் அப்படின்னு நெறைய மரங்கள் வந்துருச்சுங்க. ஒரு சைடு நம்ம வீடு இருக்கு. அதனால வந்து நிழல் வந்து நெறைய வந்துருச்சுங்க. அதனால காய்களோட அளவும் குறைஞ்சிருச்சு. ஆனா கடையில வாங்கி நம்ம சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்த வந்து நாங்க எதுவும் வெட்டலைங்க. அப்படியே தான் விட்டுட்டோம். நம்ம மகிழ்வனத்திலயுமே ஒரு மரம் இருக்குங்க. அது வச்சும் இப்போ 1 இயரா இருக்கும். காய்கள் வந்து அதிலயுமே இப்ப வரத் தொடங்கியிருக்குங்க. அந்த மகிழ்வனத்தில இருக்கிறது வால் கொய்யாங்க. வ சாரிங்க வால் சப்போட்டா. இது வந்து உருண்ட பழங்க. இந்த சப்போட்டா பழத்தோட இலை, மொக்கு, பூக்கள் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்குங்க மகிழ மரம் மாரியே தாங்க இருக்கும். காய்கள பார்த்தாலுமே அதே மாரி தாங்க இருக்கும். அது கொஞ்சம் ஆரஞ்சு கலரா சின்னதா இருக்கும் மகிழம் பழம். இப்ப நம்ம பறிக்கிறது தாங்க இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அறுவடை. காயில வந்து நம்ம பறிச்சோம்னா நெறைய பால் வருங்க. அந்த அத வந்து பழத்த வந்து நம்ம வந்து மண்ல வந்து கொஞ்ச நேரம் வச்சிடணுங்க. வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த பால் வரது வந்து ஸ்டாப் ஆயிடும். இனிமே இந்த மரத்துக்கிட்ட நெறைய வந்து அணில், குருவி எல்லாம் வந்துருவாங்கங்க. ஓணான் எல்லாமே வந்துருங்க. வந்துட்டு பழங்கள் எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டும் பண்ணிடுவாங்க நெறைய. அதனால அதுங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பு நம்ம பண்ணணுங்க. ஏன்னா சீத்தா பழத்தோட அறுவடையும் முடிய போகுது. இது பழுத்ததுக்கு அப்புறம் நான் பழங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வீடியோல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.